Praise the Lord, friends. Psalm 23:5. You prepare a table before me in the presence of my enemies. You anoint my head with oil, my cup overflows. இந்த பைபிள் டைம்ஸ் பொதுவாக ஆயிலை வச்சு ஒருத்தவங்களை அனாயின் பண்ணுறாங்கன்னா அவங்க செட் அப்பார்ட், அவங்க ஸ்பெஷலாக அவங்களுக்குன்னு ஒரு ஒர்க்குக்காக அவங்கள பிரித்து எடுக்கிறதுக்கு தான் அனாயின் பண்ணுவாங்க. கிங்ஸ் அண்ட் ப்ரீஸ்ட் இவங்க எல்லாரையும் அவங்களுடைய மிஷன் செய்கிறதுக்கு முன்பாக அவங்க அனாயின் பண்ணி தான் அவங்கள ஆர்டெயின் பண்ணுவாங்க. ஸோ இங்கே கிங் டேவிட் அதான் சொல்கிறாங்க, நம்மளை ஏசப்பாவோட ஆட்டுக்குட்டியாகிய நம்மளை ஏசப்பா அனாயின் பண்ணுறாங்களாம். இந்த வசனத்தை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா ஏசப்பா அவங்களுடைய டேபிளுக்கு நம்மளை கூப்பிட்டு நம்ம முன்னாடி ஒரு பெரிய ஃபீஸ்ட்டை வச்சு நம்மளை ஆயில்னால அனாயின் பண்ணுறாங்க, நம்மளை செட்டப் பார்ட்டாக வைக்கிறாங்க, நம்மளை ஸ்பெஷல் மிஷனுக்குன்னு நம்மளை அழைத்து நம்மளை அனாயின் பண்ணி நம்மளை ஆர்டெயின் பண்ணுறாங்க. ஸோ இந்த உலகத்தில் நம்ம எதுக்கோ வந்தோம், எதுக்கோ வாழ்கிறோம், எதுக்கோ மறிக்கிறோன்னு இல்லாமல் நம்மளுக்குன்னு ஒரு ஊழியம், நம்மளுக்குன்னு ஒரு மிஷன், நம்மளுக்குன்னு ஒரு பர்பஸ் இந்த உலகத்தில் இருக்குது. தட்ஸ் வை காட் இஸ் அனாயிண்டிங் அஸ் வித் ஹிஸ் ஆயில். அவருடைய அபிஷேகத்தினால, ஹோலி ஸ்பிரிட்டோட அபிஷேகத்தினால நம்மளை நிரப்புறாங்க. நம்மளை நிரப்புறது மட்டும் இல்லாமல் நம்மளை அவருடைய ஆவியினால், அவருடைய அபிஷேகத்தினால நிரப்புகிறது மட்டும் இல்லாமல் He makes the anointing inside of us, the blessings inside of us to overflow to others. இங்கே கிங் டேவிட் அதான் சொல்கிறாங்க, my cup overflows. வெறுமையாக கப்பை ஃபில் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவருடைய அபிஷேகம், அவருடைய பிளெஸ்ஸிங் ஓவர்ஃப்ளோ ஆகி நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நம்மளை ஆசீர்வாதமாக ஏசப்பா மாற்றாங்க. ஸோ இந்த நாளில் let us remember Jesus is our shepherd and he has anointed us with his oil for a special purpose. And நம்ம ordinary கிடையாது, we are set apart, we are special, we are in this earth to fulfill his plan. அவருடைய மகிமைக்காக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த, ஏசப்பாவோட நாம மகிமைக்காக நம்மளுடைய ஒவ்வொரு செகண்டும் வாழ்றதுக்கு ஏசப்பா நம்மள அபிஷேகம் பண்ணியிருக்கிறாங்க. நம்மளுக்கு இந்த மிஷனை தந்து ஏசப்பா நம்மளை தனியா விடுகிற தேவன் அல்ல. He is our shepherd and we are his sheep and he is guiding us. And so let us rejoice today knowing that our shepherd is with us and we lack nothing. Have a blessed day. God bless you.